ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கோல்டு பேரு. நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்கேல்பிங் செட்டப் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்டாக நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணியிருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷனில் இருந்தது மார்க்கெட். நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது பிரேக் அவுட் கேண்டில், இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து பிரேக் அவுட் கேண்டில். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்போ ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹையை இப்போ கரண்ட் கேண்டில் கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நமக்கு வந்து ஏஷியன் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் தான் இருக்குது. 8:30 வரையுமே நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஏஷியன் மார்க்கெட் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இது இந்தியன் டைம். ஓகேங்களா? இப்போ ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட பிரேக் அவுட் கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் இருக்க இந்த ரெட் கலர் கேண்டிலோட லோவில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ், இந்த கேண்டிலோட ஹையை கட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி. ஓகேங்களா? நமக்கு வந்து டார்கெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 46 பிப்ஸ் வரையும் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சூப்பரான ட்ரேடு. ஓகேங்களா? மார்க்கெட்டில் வால்யூம் இருக்குது, அது மாதிரி க்ளீன் ரேஞ்ச் வேறு இருக்குது. நமக்கு வந்து மினிமம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வரது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். என்னோடய அட்வைஸ் இதுதான். அதே மாதிரி நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலாக வந்துருந்துச்சு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே கேண்டில். அண்டு இன்னைக்கு கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் ஆகிட்டு ஒரு பிக்கு கொடுத்து, அதாவது சப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணி சப்போர்ட்லேருந்து புல் பேக் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓகேங்களா? புல் பேக் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னா நெக்ஸ்ட்டு இந்த விக்கை என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபில் பண்ணோம் மேக்ஸிமம். ஓகேங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக இதான் புல்லிஷ்லாம் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்டு இந்த டார்கெட் ரேஞ்சஸ்லேருந்து வேணால் ரிவர்சல் கொடுக்குறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இந்த கேண்டில் வந்து ஹை கட் பண்ணிச்சுன்னா இன்க்ரீஸ் போகலாம். அப்படி இல்லை நமக்கு வந்து 715 ஆச்சுங்களா, கட் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் வெயிட் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணி இந்த இப்போ ஓப்பனில் கேண்டிலோட ஹையை கட் பண்ணுவோன்னு என்ட்ரிஸ் எடுக்கலாம். நமக்கு வந்து டார்கெட் ஒரு 10 to 20 பிப்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா எந்த ஒரு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து 10 to 20 பிப்ஸ் வந்து ஈஸியாக கொடுக்கும். ஓகேங்களா? சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா போதும், நமக்கான டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகும். அது சிங்கிள் கேண்டில்ஸ் வந்து பிடிச்சாவே போதும். ஓகேங்களா? ஏன்னா ப்ரோ 10 to 20 பிப்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, இது வந்து ஸ்கேல்பிங் செட்டப் தான். ஓகேங்களா? ஸ்கேல்பிங் செட்டப்பை பொறுத்தவரை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பிடிக்கிற பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லாட் சைஸ் நீங்கள் எவ்வளோ போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? இல்லை சின்னதாக ஒரு ப்ராஃபிட்டு பாயிண்ட்டை பிடிச்சிட்டு லாட் சைஸ் பெருசாக போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 1 லாட் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லாட் போட்டு ஒரு 100 பாயிண்ட் பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு $100. ஓகேங்களா? அந்த மாதிரி தான். ஓகேங்களா? வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.